ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மெல்வி vlogs. இந்த ஒரு அற்புதமான ஒரு காலை பொழுதுலேயே நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் கைஸ் போய்கிட்டு இருக்கோம். எப்பயும் போல வீக்லி பர்ச்சேஸ் தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகே, இந்த vlog அப்படியே கண்டினியூவாக பாருங்க, சூப்பராகவே இருக்கும். இதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு அவுட்டோர்லயே பேசி பண்ற vlog. இன்னைக்குமே நாங்க ஒரு பெரிய லிஸ்ட் வச்சு தாங்க போய்கிட்டு இருக்கோம். என்னென்ன லிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்டுக்கு, அஜந்தா புக் சென்டருக்கு, அதுக்கப்புறமா ஷூ வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் தாங்க போட்டு வச்சிருக்கிறோம். வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா எப்பயும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ நீங்களும் நம்மள இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துக்கிறேன், மறக்காம போய் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிருங்க. இந்த ஒரு அற்புதமான vlogல வெயில் வேற மண்டைய பொளந்துட்டு இருக்கு. நாங்க போன அன்னைக்கு வர பயங்கரமான வெயில், மண்டைய பொளக்குற அளவுக்கு பயங்கரமா வெயில் அடிச்சுது நாங்க போன அன்னைக்கு. இந்த ஒரு vlogல நாங்க ஃபர்ஸ்ட் வந்துக்கிற இடம் என்ன அப்படின்னா வசந்தம் சூப்பர் மார்க்கெட். வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள வேகமா போய்கிட்டு இருக்கோம். எனக்கு இப்ப நாங்க அடுத்தடுத்து இன்னும் நிறைய கடைகளுக்கு போகணும், அதனாலதான். அண்டு நாங்க இந்த ஒரு வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள அந்த அளவுக்குலாம் ஒன்றும் வாங்குறதுக்காக வரல. ஜஸ்ட் அரிசி மட்டும் வாங்கிட்டு அங்க இருந்து போயிடலாம் அப்படின்ட்டு தாங்க வந்திருக்கோம். அரிசி வாங்குற இடத்துக்கு நாங்க போயிட்டோம். அங்க என்ன அரிசி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்க இந்த அரிசி அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சோம். அதுக்கப்புறம் எத்தனை கிலோன்னு கேட்டாங்க. 2 கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா அவங்களுமே எடுத்து கவர்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக நாங்க இங்க அரிசி வாங்குறோம் அப்படின்னா இங்கதான் அரிசியோட ரேட்டு கம்மியா இருக்கும், அதனாலதான். அதுக்கப்புறமா அரிசியை வாங்கிட்டு நேரா போயிட்டு பில்ல போட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா வாங்கின அரிசிக்கு மட்டும் பில்ல போட்டு பில் அமௌண்ட் பே பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். இப்ப நாங்க வசந்தம்ல இருந்து கிளம்பி அடுத்தது எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசந்தமுக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பாரதி சூப்பர் மார்க்கெட் தாங்க போய்கிட்டு இருக்கோம். இப்ப நாங்க பாரதி சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். இப்ப நாங்க பாரதிக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். டக்குன்னு உள்ள போயிட்டு எல்லா பொருளையும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். உள்ள வந்தோடனே டீ தூள் செக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறமா சக்கரா கோல்டும் 3 ரோசஸும் எடுத்துக்கிட்டோம். எனக்கு ரெண்டுமே எங்க வீட்டுல குடிப்பாங்க, அதனால. அதுக்கப்புறமா அப்படியே போய்கிட்டு இருக்கும் போது இவ்வளோ பிஸ்கட் பேக்கெட் பார்த்தேன். இதுல இருந்து இந்த ஒரு பிஸ்கட் பேக்கெட்டை வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பேக்கெட் பூஸ்டும் ஒரு பேக்கெட் ஹார்லிக்ஸும் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பு, துணி துவைக்கிற சோப்பு, இந்த மாதிரியான வீட்டுக்கு தேவையான முக்கியமான ஒரு சில பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா எனக்கு தேவையான பொருள் டாப் ராமன் நூடுல்ஸ் ஒன்று வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா ஆயில் ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு சில பருப்பு வகைகள்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா 2 விதமான கொண்டைக்கல்ல, பட்டாணி அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு சில பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா சால்ட் ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா மதியானம் பூரி சுடுறதுக்கு மாவு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா சிகப்பு கலர் காஞ்ச மிளகா ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பொட்டுக்கலை எடுத்துக்கிட்டோம்.
என்னுடைய சிஸ்டர் வந்துட்டு ஃபேஸுக்கு தொடர ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும், அது வந்து வாங்கிட்டு வர சொன்னா. அது இருக்கிற செக்ஷனுக்கு போயிட்டு பார்த்தா கலர் கலரா இத்தனை டப்பா வந்துட்டு வச்சிருக்காங்க. இதுல இருந்து ஏதோ ஒரு டப்பாவை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டப்பா வந்துட்டு எடுத்துக்கிட்டோம். பாரதிக்குள்ள இந்த ஒரு செக்ஷன்ல கேர்ள்ஸுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் A to Z எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா ஏலக்காய் ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா பிஸ்தா ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டோம். இந்த ஒரு ரேக்கு ஃபுல்லாமே இந்த நெட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் தான் கைஸ் இருக்கும். அதுக்கப்புறமா வாங்கின எல்லா பொருளுக்குமே பில்ல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா பில்லு போடுற இடத்துக்கு போயிட்டு எல்லா பொருளையும் கொடுத்துட்டோம். அவங்களுமே வந்துட்டு பில் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க பில்ல போட்டு முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு பாரதியோட ஃபுல் வியூவை காட்டுறேன் பாருங்க. அதுக்கப்புறம் பில் அமௌண்ட்டை பே பண்ணிட்டு பொருள் எல்லாம் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். இப்ப நாங்க அங்க இருந்து கிளம்பி அடுத்தது எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராயல் சிப்ஸ் கடைக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த ஒரு கடையில சிப்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறமா நாங்களுமே இந்த ஒரு கடையில என்னென்ன ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்றத சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தோம். இந்த ஒரு கடைக்கு பக்கத்து ரூம்லயே தான் கைஸ் இந்த கடையில இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துட்டு செய்வாங்க. இங்க பாருங்களேன் எவ்வளவு வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ், சிப்ஸ், மிக்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நாங்க சொன்ன ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து கவர்ல இருந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்களும் ஸ்நாக்ஸுக்கான அமௌண்ட்டை பே பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். இப்ப நாங்க அங்கிருந்து கிளம்பி அடுத்தது எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜந்தா புக் சென்டருக்கு போய்கிட்டு இருக்கோம். அஜந்தாக்கு போயிட்டு என்ன புக் வாங்க போறோம் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு லேட்டரா சொல்றேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா இப்பயே மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. எனக்கு நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும், அதனாலதான் சொல்றேன். இப்போ நம்ம அஜந்தா புக் சென்டருக்கு வந்துட்டோம். இப்போ நாங்க அஜந்தாக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்க என்ன புக் வாங்குறதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, அதாவது புக் இல்லாது கைடு வந்து வாங்குறதுக்கு வந்திருக்கிறோம். என்ன கைடு அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் கைடு வந்து வாங்குறதுக்கு வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் தமிழுக்கு ஜேம்ஸ் கைடு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட வந்துட்டு ஜேம்ஸ் கைடை பத்தி கேட்டதுக்கு ஜேம்ஸ் கைடுனா இல்ல இன்னும் வரல தமிழுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே இங்கிலீஷ் கைடு வேர்டு சக்சஸ் எடுத்துட்டு வர சொன்னோம். அதுக்கப்புறம் வேர்டு சக்சஸ் இங்கிலீஷ் கைடு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா கைடை திறந்து போர்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் எப்படி இருக்கு, லாங்கா இருக்கா ஷார்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த கைடையே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நாங்களே இந்த ஒரு கைடை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்களுமே வந்துட்டு பேமெண்ட் வாங்குற இடத்துக்கு இந்த ஒரு கைடை வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்க கைடு காசு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா நாங்க கைடை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்க அங்கிருந்து கிளம்பி அடுத்தது எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சிஸ்டர் வந்துட்டு பிரிண்ட் போட சொல்லி என்னமோ ஒன்று அனுப்பிட்டு இருந்தா. சரி ஓகே அதை அப்படியே பிரிண்ட் போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் கழிச்சு இப்போ நாங்க வந்து போய்கிட்டு இருக்கோம். அவ பிரிண்ட் போறதுக்கு ஒரு 100 பேஜ் புக் எங்களுக்கு வந்து அனுப்பிவிட்டுருப்பா. அதோட 10 கிராஃப் ஷீட்டுமே வாங்கி ஸ்பைரல் பண்ணி எடுத்துட சொல்லியிருந்தா. இப்போ அதனாலதான் நாங்க ஸ்டேஷனரிக்கே வந்து இருக்கிறோம். அதுக்கப்புறமா வாங்கின கிராஃப் ஷீட்டுக்கு காசை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்க அங்கிருந்து கிளம்பி அடுத்தது எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா ஜெராக்ஸ் கடைக்கு போயிட்டு என்னுடைய சிஸ்டர் அனுப்பிவிட்டது எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் கடையோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிட்டுட்டோம். அதுக்கப்புறமா அவங்களும் பிரிண்ட் போட்டு அத்தனை ஷீட்டையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்க வச்சிருந்தோம்ல ஒரு 10 கிராஃப் ஷீட் அதையுமே அவங்க கிட்ட வந்து கொடுத்துட்டோம். எனக்கு என்னுடைய சிஸ்டர் வந்துட்டு எல்லாத்தையுமே சேர்த்து ஒட்டுக்கா வந்து ஸ்பைரல் போட சொல்லியிருந்தா. அதனால அதுக்கப்புறமா அவங்களுமே ஸ்பைரல் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸ்பைரல் போடணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டை போடணும்ல, அதுக்கு தான் கைஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஓட்டை போடுற மிஷினை வச்சு ஓட்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அத்தனை பேஜையும். அதுக்கப்புறமா ஸ்பைரல் எடுத்து அந்த ஓட்டையில வந்துட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஸ்பைரல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு தடவை கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதை நாங்க வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்க அங்கிருந்து கிளம்பி அடுத்தது எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, எனக்கு ஷூ வாங்குறதுக்கு தான் கைஸ் போய்கிட்டு இருக்கோம். எனக்கு என்னுடைய பழைய ஷூ ஒரு மாதிரி எனக்கு கம்ஃபர்டாவே இல்லை, காலில் போடும்போது அப்படியே கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. அதனாலதான் கைஸ் இப்போ நான் வந்து புது ஷூ வாங்குறதுக்கு போய்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஷூ கடைக்கு வந்துட்டோம். ஸ்கூலுக்கு போடுற பிளாக் ஷூ காட்டுங்க அப்படின்னு சொன்னோம். அவங்களுமே ஒரு 4-5 ஷூ எடுத்து காமிச்சாங்க. அது எல்லாத்தையும் போட்டு பார்த்து நடந்து பார்த்ததுல எனக்கு இந்த ஒரு ஷூ தான் கம்ஃபர்டபுளா இருந்தது. சரி ஓகே, இந்த ஷூவை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா நாங்க ஷூவுக்கு காசை கொடுத்து வாங்கிட்டு நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம். இப்ப நாங்க அடுத்தது எங்க போறோம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. இப்ப நாங்க அடுத்தது வீட்டுக்கு போறோம். சோ ஓகே கைஸ், நம்ம எப்படி ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டோம். சோ இந்த ஒரு vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் என்ன